சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆனினமே உன்னை வணங்குமே நன்றி கடன். அனைவருக்கும் வணக்கம். வருகிற ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வியாழக்கிழமை 11 மணி அளவில் ஸ்ரீ கன்னிகா பரமேஸ்வரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் விமன் சென்னை அரங்கத்தில் எஸ்கேபிடி சென்னை அண்ட் இன்டர்நேஷ்னல் வைஸ் ஃபெடரேஷன் உமென்ஸ் விங் சென்னை சார்பாக விண்வெளி வீராங்கனையாக மிளிரும் நம்முடைய தமிழ்நாட்டைச் சேர்ந்த பிரியா அபிராம் அவர்களுக்கு பாராட்டு நிகழ்வு ஒன்று நடக்க இருக்கிறது. அமெரிக்காவில் உள்ள கார்னல் யூனிவர்சிட்டியில் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் படிக்கும் மாணவியான இவர் செவ்வாய் கிரகத்தில் விண்வெளி வீராங்கனையாக தரையிறங்க வேண்டும் என்கின்ற குறிக்கோளோடு பயணித்து வருகிறார். யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் ஆக்சிலரி கேடட் லெப்டினன்ட் கர்னலாகவும் இருக்கிறார். யுஎஸ் காங்கிரஷனல் அவார்டு கோல்டு மெடலிஸ்டான இவர் தன்னை பற்றி கூறுவதை நீங்களே கேளுங்களேன். இவர் உரையை நீங்கள் தொடர்ந்து கேட்பதற்கு முன்னால் இன்னொரு மகிழ்ச்சிகரமான செய்தி. நாளை விண்ணிலே பறந்து தன் பெயரை சரித்திரத்தில் வாசமாம்பாளுடைய அருளால் பதிவு செய்ய போகின்ற இவர் நம் ஆரிய வைசிய சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதும், இவருடைய தாத்தாவின் பெயர் செல்வராஜ் என்றும் பாட்டி பெயர் சுசிலா என்றும் இவர்கள் கும்போணத்தில் வசித்து வருகிறார்கள் என்பதும், இவருடைய தந்தையின் பெயர் அபிராம், தாயார் பெயர் தேவி, இவருடைய சகோதரர் பெயர் கிரிஷ் என்பதை அறியும்போது உங்கள் மகிழ்ச்சி விண்ணை தொடும் என்பதில் சந்தேகமில்லை. இனி இவருடைய உரையை நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். என்னோட பேர் பிரியா. நான் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் கார்னல் யூனிவர்சிட்டி நியூயார்க்கில் படிச்சுட்டு இருக்கேன். அங்கே சொன்ன மாதிரி என்னோட ட்ரீம் one day I want to go to Mars, I want to go to the moon and I want to explore. I want to do something that no one has ever done. I want to discover something new. And இப்போ நான் ஸ்கூலில் படிச்சிருக்கிறப்ப நான் ஒரு சில கம்பெனியில் நான் இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணியிருக்கேன். ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங், டிசைன் இன்ஜினியரிங்னு சில கம்பெனிஸ் போயிங்கில் ஒரு சம்மர் வேலை பண்ணியிருக்கேன், நாசாவில் ஒரு சம்மர் வேலை பண்ணியிருக்கேன், இன்வர்ஷன்னு ஒரு ஏரோஸ்பேஸ் ஸ்டார்ட் அப் கம்பெனியில் வேலை பண்ணியிருக்கேன், ப்ளூ ஆரிஜின்னு ஒரு ராக்கெட். ஸ்மால் எய்ம் இஸ் கிரைம் என்று டாக்டர் அப்துல் கலாம் அடிக்கடி மாணவர்களிடம் கூறுவார். அதுபோல தன்னால் முடியும் என்று நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி செவ்வாய் கிரகத்தில் நிச்சயமாக ஒரு விண்வெளி வீராங்கனையாக நான் இறங்குவேன் என்கின்ற குறிக்கோளோடு பயணிக்கும் பிரியா அபிராம் அவர்கள் மேலும் கூறுவதை பாருங்களேன். ஸ்டாண்டர்டில் ஒரு காம்படிஷன் மாதிரி வச்சாங்க. எங்களோட டீச்சர் எல்லாரும் ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி யார் நல்லா வராங்கோ அவங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு கிஃப்டாக மாடல் ராக்கெட் கிட் கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க. நான் அப்போ நின்று எல்லாரும் பக்கத்தில் யார் யார் இருக்காங்க பார்த்தேன்னா 40 பசங்க கூட நான் கம்ப்ளீட் பண்ணுறேன், எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு நான் நினச்சிட்டேன். பட் அட் த எண்ட் ஆஃப் தட் காம்படிஷன் somehow I won. My project was selected. என்னோட ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணாங்க. And that was when அப்போதான் I got என்னோட ஃபர்ஸ்ட் மாடல் ராக்கெட் கிட். அப்போதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்மால் ராக்கெட் நான் பில்ட் பண்ணி லான்ச் பண்ணேன். அப்போதான் அந்த தாட், அப்போதான் அந்த ட்ரீம் ஒரு கோலாக கன்வெர்ட் ஆச்சு. அப்போதான் நான் நினச்சிட்டேன், ஓகே என்னால் இது பண்ண முடியும், என்னால் கான்ஃபிடென்ஸாக இருந்து நான் மட்டும்தான் எனக்கு பிலீவ் பண்ணி நான் வர முடியும். எஸ்கேபிசி, எஸ்கேபிடி மற்றும் இன்டர்நேஷ்னல் வைஸ் ஃபெடரேஷன் விமென்ஸ் விங் சென்னை இணைந்து நடத்தும் இந்த நிகழ்வை தவற விடாதீர்கள். பிரியா அபிராம் அவர்களுடைய உரை படிக்கின்ற மாணவ மாணவியர் அனைவரிடமும் 100 மடங்கு தன்னம்பிக்கையை அதிகரிக்கும்.